நீராதாரம் பெருகவும் மழை வேண்டியும் கோவையில் துறவிகள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். வழக்கத்தை விட இந்த ஆண்டு கடும் வெப்பத்தால் ஆறு, குளம் மற்றும் அணைகளில் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இந்நிலையில் கோவையில் உள்ள கோனியம்மன் கோவிலில் நாகசக்தி ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பில் சிறப்பு வழிபாடு நடந்தது. இந்த வழிபாட்டில் துறவிகள் பலர் கலந்து கொண்டு பருவமழை பொய்த்து விடாமல் இருக்கவும், நீராதாரம் பெருகவும் மழை வேண்டியும் கலச பூஜை மற்றும் கூட்டு மலர் வழிபாடு நடத்தினர். சிறுவாணி அணையிலிருந்து குறைந்து வரும் நீர்மட்டத்தை உயர்த்தவும் நிலத்தடி நீரை அதிகரிக்கவும் இந்த பூஜை நடத்தப்படுவதாக பாபுஜி சுவாமிகள் தெரிவித்தார். கோவையின் நீர் ஆதாரமாக விளங்குகின்ற சிறுவாணி நீரின் நீர்மட்டம் குறைந்து மக்களுடைய நீர் பற்றாக்குறை பஞ்சம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதனால் இந்த மழை வேண்டி வழிபாடை செய்ய வேண்டிய அவசியம் துறவியர் பெருமக்களாக எங்களுக்கு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையினால் இந்த மழை வேண்டி கூட்டு வழிபாட்டினை இந்து துறவியர்களாக இருக்கின்ற நாங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு கூட்டு வழிபாட்டினை மிக சிறப்பாக நடைபெறுகிறோம். வனம் மற்றும் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு வரும் நிலையில் உலகம் வெப்பமடைவதும் அதிகரித்து வருகிறது. இயற்கையை நேசிக்க மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை இந்நிகழ்ச்சி வலியுறுத்துகிறது.